ரோகிணிக்கு மனசாட்சியெல்லாம் எப்பயுமே கிடையாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையால் மட்டும் அவங்க வில்லி இல்லை, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுலையும் அவங்க வந்து ஒரு குரூரமான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஆளுங்கிறத நம்ம ஆரம்பத்தை வந்து பல தடவை பேசியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவுடைய வாழ்க்கையவே மொத்தமாக கேள்விக்குறியாகிடும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட சத்யாவுடைய விவகாரத்தை வீடியோவை வந்து வெளியிட்டு தன்னை காப்பாற்றிக்கணும். அதை வச்சு அந்த தினேஷ் பிஏவோடைய ஒரு கொட்டத்தையும் அடக்கின மாதிரி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனாவையும் முத்துவையும் இந்த வீட்டில் வந்து மதிக்காமல் வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு ஒரு விஷயமா இது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி சின்ன சின்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கே வந்து சலங்கையை கட்டின மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்ட்டு விஜயா. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தால் அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க அதை விட மாட்டாங்க. ஸோ இப்போ இதனால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்க இந்த வீடியோவை எடுக்கணும்னு சொல்லி பார்த்தா நம்ம முத்துவும் பாவம் அப்பாவியாக ஒரு ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு கூட போட்டு வைக்காமல் வச்சிருக்காரு, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட போடாமல் வச்சிருக்காரு. அதனால் அவங்க ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துடலான்னு பார்த்து ஒரு தடவை இப்போ தப்பி விட்டாச்சு. இன்னொரு தடவை திருப்பி அந்த தினேஷ் வந்து எதையாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுக்க கால் பண்ண உடனே வந்து இவங்க வேறு வழி இல்லாமல் உடனடியாக வந்து அவரை மாட்ட வைக்கணும் அப்படின்னு அந்த ஃபோனே திருடிட்டு போகிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை செஞ்சு அந்த வீடியோவை தனக்கு அனுப்பிக்கிறதும், அனுப்பிக்கிட்டது மட்டும் இல்லாமல் எந்த வகையில் மனோஜை முதல்ல வந்து போட்டு கொடுத்து 2-3 தடவை போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் முத்து வந்து அந்த டிவியில் போட்டு காமிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை அதே மாதிரி டிவியில் எல்லாரும் முன்னாடியும் வந்து போட்டு காமிச்சு சத்யா தான் வந்து பணத்தை திருநாரு அப்படிங்கிறத காமிச்சா இதெல்லாம் உனக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு பாவம் மீனாவுக்கு இது இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் அவங்கள பலார்னு அரைஞ்சு அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறது, அதுவும் வந்து முக்கியமாக முத்து இல்லாத போது நடந்துச்சுன்னா முத்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் மனைவி ஆல்ரெடி வீட்டுக்கு பேக் பண்ணியாச்சு, அவர் திருட்டு கழுத, அதனால் வந்து அந்த வீட்டுக்கே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக விஜயா வந்து ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அட கொடுமையை அப்படின்னு ஆயிருக்கும் இப்போ வந்து முத்துவுக்கு. ஸோ ரோகிணி தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்பொழுது அவர் இன்னமும் ஒரு பெரிய கடும் கோபத்துக்குள்ளாகி நம்ம ஃபோன்லேருந்து எடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபோனில் அது இருக்குங்கிறது எப்படி தெரியும்? அப்போ அந்த சிட்டி பைய சொல்லியிருக்கணும். சிட்டிக்கும் ரோஹிணிக்கும் என்ன சம்மந்தங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இறங்கினார் முத்துனா கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அப்படி இல்லாமல் வந்து முத்துவும் மீ கூட சேர்ந்து வெளில போயிட்டேன் அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் தனியாக இருந்து ரொமான்ஸ் காட்சியை மட்டும் காட்டி சமாளிச்சிடலாம், ரோஹிணியை மாட்டவே விடாமல் வச்சிடலாம் அப்படின்னு கொண்டு போனால் இப்போ இருக்கிறத விட இன்னும் கதை மோசமாக போயிடுங்கிறதான் கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.